வணக்கம் 2019 EO கிரேட் 4 SSLC ஸ்டாண்டர்ட் அந்த கொஸ்டினுடைய தொடர்ச்சி பார்ட் 4. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பிறப்புகள் எத்தனை வகைப்படும்? உயிர்களுக்கு 7 வகையான பிறப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. தேவர், மனிதர், விலங்கு, பறவை, ஊர்வன, நீர்வாழ்வன, தாவரம் அப்படின்னு 7 வகையான பிறப்புகள் உயிர்களுக்கு இருக்கு. மொத்தமா பேதங்கள் 84 லட்சங்கள் இருக்கும். அதுல 7 வகையான பிறப்புகள் உயிர்களுக்கு இருக்கு. அடுத்ததுனா பொருத்த சொல்லியிருக்காங்க. செம்மை, கருமை, வெண்மை அப்படின்னு கொடுத்துட்டு தாமசம், சத்துவம், ராஜசம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது மூன்றுமே சாங்கிய தத்துவத்தில் கூறப்படுற குணங்கள். 3 குணங்கள்: ராஜசம், தாமசம், சத்துவம் அப்படிங்கிறது. இது ஒவ்வொரு குணங்களும் ஒவ்வொரு நிறத்தால குறிப்பாங்க. ராஜசம் அப்படிங்கிறதுனா சிவப்பு நிறம், செம்மையை குறிக்கும், A3. அதுவே தாமசம் அப்படிங்கிறது என்னன்னா கருமையை குறிக்கும், B1. வெண்மையை குறிப்பது சத்துவம். இந்த 3 குணங்களை தான் ஒவ்வொரு நிறத்தால குறிப்பிடுவாங்க. இப்ப சத்துவம் அப்படின்னா தர்ம செயல்களை அந்த மாதிரி செய்யற மாதிரியான குணங்களை சத்துவம் அப்படின்னு சொல்றது. தாமசம், கருமை நிறை அப்படிங்கிறது என்னன்னா பிற பொருள்களை பார்த்து மயங்கிறது, அந்த மாதிரி குணங்கள்ல அதை சொல்லுவாங்க. ராஜசம் அப்படின்னா ஊக்கமோட இருக்கிறது, ஞானத்தோட இருக்கிறது, அந்த குணங்கள், அந்த குணத்துக்கான நிறங்களை சொல்றாங்க. அடுத்த வினா, உயிர்களின் தோற்றங்கள் கொடுத்துட்டு உயிர் வகைகள் என்னென்ன அப்படின்னு பொறுத்த சொல்லியிருக்காங்க. அண்டஜம், ஸ்வேதஜம், உத்பிஜம், சராயுஜம் அப்படி கொடுத்துருக்காங்க. அண்டஜம் அப்படின்னா முட்டையில் தோன்றுவனை. அப்ப முட்டையில் தோன்றுவது பறவை. ஸ்வேதஜம் அப்படின்னா வேர்வையிலிருந்தே தோன்றுவை, பேன் மற்றும் கிருமி அந்த மாதிரி இருப்பாங்க. அப்ப 4 கிருமி. உத்பிஜம் அப்படின்னா தாவரங்கள் தோன்றதெல்லாம், வேர், வித்து, கொடி, அது எல்லாமே உத்பிஜத்தில் வரும். சராயுஜம்ங்கிறது கருப்பையில் தோன்றுவது, மனிதர்கள், விலங்குகள், அது எல்லாமே. இப்போ அண்டஜம் பறவை, ஸ்வேதஜம் கிருமி, உத்பிஜம் கொடி, சராயுஜம் விலங்கு. 3, 4, 1, 2. அடுத்த வினா, கருப்பையில் தோன்றும் உயிர் வர்க்கத்தை டேஸ் என்பர். கருப்பையில் தோன்ற உயிர் வர்க்கம் நம்ம எல்லாரும் மனிதர்கள், விலங்குகள் எல்லாருமே சராயுஜம் என்பர். அடுத்த வினா, சேத்திர வெண்பாவை எழுதியவர் யார்? சேத்திர வெண்பா அப்படிங்கிறது 12 திருமுறைகள்ல 11வது திருமுறையா 12 பேர் எழுதின நூல்கள். 40 பிரபந்தங்கள் இருக்கும். அந்த 40 பிரபந்தங்கள்ல சேத்திர வெண்பாவும் ஒண்ணு. அந்த வெண்பாவை இது சிற்றிலக்கிய வகை, அதுலயும் ஒண்ணு. சேத்திர வெண்பாக சிற்றிலக்கிய வகை சார்ந்தது. இதை எழுதியவர் ஐயடிகள் காடவர் கோன். அடுத்த வினா, உருத்திராக்கம் என்றால் என்ன? சிவனோட 3 கண்களிலிருந்தும் பொழிந்த நீரால் உருவானது உருத்திராக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா, இதனோட பொருள்னா சம்சார துக்கத்தை தீர்ப்பது அப்படின்னு அர்த்தம். அதாவது துக்கங்களை அழித்து விடுவது, இல்லாமல் செய்வது அப்படிங்கிறது பொருள். அடுத்த வினா, கோயில் எனும் வார்த்தையில் கோ என்பதன் பொருள். கோ கூட்டல் இல் அப்படின்னு கோயிலை குறிப்பாங்க. கோ என்றால் இறைவன், இல் என்றால் தங்குமிடம். இறைவன் தங்குமிடம் கோயில். அடுத்த வினா, யானே நீ என் உடமையும் நீயே என்று கூறியவர். நான்கிறது நீதான், என்னோடதும் அப்படிங்கிறதும் நீதான் அப்படின்னு சொல்றாருன்னா நம்மாழ்வார். அடுத்த வினா, சின்முத்திரையில் நடுவிரல் எதை குறிக்கும்? சின்முத்திரை அப்படிங்கிறது ஞானமுத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சூப்பர் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஆட்காட்டி விரல், கட்டை விரல் 2 மட்டும் நுனிகளை தொட்டுக்கிட்டு மிச்சம் 3 விரல்கள் நேராக இருக்கும்படியா இருக்கிறதா சின்முத்திரை. அதுல நம்மளோட கட்டை விரல் இறைவனை குறிக்கும். ஆட்காட்டி விரல் நம்ம உயிர், நம்மளை குறிக்கும். அது இறைவனை நம்ம உயிர் சேர்ந்துரும். மற்ற 3 விலகி இருக்கும். அந்த 3மே என்னன்னா நடுவிரல் ஆணவத்தையும், மோதிர விரல் கண்மத்தையும், சுண்டு விரல் மாயையும் குறிக்கும். அப்ப சின்முத்திரையில் நடுவிரல் குறிப்பது ஆணவம். அடுத்த வினா, திருத்தொண்டர் புராணம் கிபி 3ஆம் நூற்றாண்டு முதல் எதுவரை உள்ள தமிழ்நாட்டின் வரலாற்றை அறிய உதவும் வரலாற்று மூலமாக உள்ளது? திருத்தொண்டர் புராணம் சேக்கிழார் எழுதிய பெரிய புராணம் 12ஆம் திருமுறையாக இருக்கிறது. அது நாயன்மார்களின் வரலாற்றை அறிந்து கொள்வதற்கும் தமிழ்நாட்டினுடைய வரலாற்றையும் மூலமாகவும் இருக்கிறது. அது கிபி 3ஆம் நூற்றாண்டு முதல் 9ஆம் நூற்றாண்டு வரை வாழ்ந்த நாயன்மார்களுடைய வரலாற்றை சொல்லும். அடுத்த வினா, பின்வருவனவற்றில் இது உயிரை உணர்த்துகிறது? இதுக்கு ஆன்சர் கீ அப்படின்னு நம்ம எக்ஸாம் எழுதி முடிச்சோடனே விடுற ஆன்சர் கீ தப்பா கொடுத்துருந்தாங்க. பலிபீடம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஃபைனல் ஆன்சர் கீழ சரி பண்ணிக்கிட்டாங்க. பலிபீடம் அப்படிங்கிறது பாசத்தை குறிக்கும். பதி, பசு, பாசம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. பதினா உயிர், பாசம்னா நம்ம கட்டி வைத்திருக்கிற எல்லாமே, ஆன்மம், கண்மம், மாயை, ஆணவம், மாயை, கண்மம் அப்படிங்கிற அதெல்லாம் இது பண்றதுதான் பலிபீடம். பாசத்தை குறிக்கும். உயிரை இது உணர்த்தாது. இதுல முருகர், சிங்கம், பலிபீடம் எதுவுமே உயிரை உணர்த்தவில்லை. அப்ப எதுவும் இல்லை அப்படிங்கிறதா ஆன்சர். எதுவும் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. அதனால இது ஆன்சரா நம்ம எழுதிருக்கணும். ஸோ பின்வற்றில் உயிரை உணர்த்துவது இதில் எதுவும் இல்லை. அடுத்த வினா, கீழ்கண்டவற்றுள் இறைவனின் எண் குணங்களில் உள்ளடங்காதது எது? இறைவன் எண் குணங்கள் கொண்டவன் அப்படின்னு சொல்லுவான். இறைவனின் எண் குணத்தான் அப்படிம்பாங்க. அது என்னன்னா தன்வயமுடைமை, தூய உடம்புடைமை, இயற்கை அறிவுடைமை, முற்றறிவுடைமை, இயல்பாகவே பாசங்களை நீக்கி நிற்றல், பேரருள் உடைமை, முடிவில் ஆற்றலுடைமை, வரம்பில் இன்பமுடைமை அப்படிங்கிறது எல்லாமே இறைவனோட எண் குணங்கள். அப்ப இதுல வரம்பில் இன்பமுடைமை இருக்கு, பேரருள் உடைமை இருக்கு, இயல்பாகவே பாசங்களை நீக்கி நிற்றல் இருக்கு. இதுல உள்ளடங்காதது பிற வயமுடைமை அப்படிங்கிறது இறைவனோட குணம் அல்ல. அடுத்த வினா, கீழ்கண்டவற்றுள் சரியாக பொருந்தியுள்ள இணை எது? ஆன்மாக்களோட 3 நிலைகள் கொடுத்துட்டு அதை அவங்க இப்ப என்னென்ன இருக்கும் அவங்களுக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
உயிர்கள் வந்து சகலர், பிரளயாகலர், விஞ்ஞானகலர் அப்படிங்கிற 3 நிலையில் இருக்கலாம் ஆண்மக்கள். சகலர் அப்படின்னா அவங்களுக்கு வந்து மூன்றுமே இருக்கும், 3 மலங்களும் இருக்கும். ஆணவம் தாயும் கட்டுப்பட்டிருப்பாங்க, மாயை கண்மம் எல்லாமே சேர்ந்து கட்டுப்பட்டிருப்பாங்க. அப்போ அவங்கள சகலர் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரளயாகலர் அப்படின்னா பிரளயம் இந்த மாதிரி உலக அழிவு மாதிரி நடந்துடும். அப்போ உலக மாயை அப்படிங்கிறது அந்த மாயை வந்து அவங்க கிட்ட இருந்து போயிடும். அவங்க கிட்ட மிச்சம் 2 மலங்கள் மட்டும் இருக்கும், ஆணவம் மற்றும் கண்மம். அது மட்டும் இருக்கும். ஸோ பிரளயாகலர்னா ஆணவம் கண்மம் இது 2 மட்டும் இருக்கும். விஞ்ஞானகலர்னா விஞ்ஞானம்னா விசேஷ அறிவு அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்ட என்னன்னா அவங்களோட வினை பயன் கண்மமும் வந்து போயிடும். கண்மமும் போனதுக்கப்புறம் அவங்க கிட்ட மிக மிக குறைவான அளவில் ஆணவம் மட்டும் அவங்க கிட்ட இருக்கும். அப்போ இதில் மற்ற 3 வந்து சரியா பொருந்தல. பிரளயாகலர், ஆணவம், கண்மம் இது 2 மட்டும் உடையவர். இது வந்து சரியா பொருந்திருக்கு. அடுத்த வினா, கார்த்தவீரியர் ஜின்னை விஷ்ணு எந்த அவதாரத்தில் கொன்றார்? விஷ்ணு தசாவதாரங்கள் எடுக்காரு, கல்கி அவதாரம் இனி எடுக்க போறாரு அப்படின்னு சொல்றாங்க. அதில் மச்சவதாரம் எடுத்து வந்து உலகம் அழியும் போது பிரளயத்திலிருந்து காப்பாற்றினார். கூர்ம அவதாரம் எடுத்து வந்து பார்க்கடலை கடையும் பொழுது நீர்மலைக்கு அடியில் வந்து சென்று அதற்கு உறுதுணையாக நின்றார். வராக அவதாரம் எடுத்து வந்து இரண்யாச்சனை வதம் செய்தார். கார்த்தவீரியர் ஜின்னை பரசுராம அவதாரம் எடுத்து வதம் செய்தார். அடுத்த வினா, பாசமாம் பற்றெடுத்து பாரிக்கும் ஆரியனே என்ற திருவாசக பாடல்களில் உள்ள பாரித்தல் என்பதன் பொருள். எங்கள் பற்றுகளை பற்றறுத்து, பாசங்களை நம்மளுடைய கட்டி வைத்திருக்கிற எல்லாத்தையும் பற்று அறுத்து, அதெல்லாம் அறுத்து பாரிக்கும் நம்மை வளர்க்கும் ஆரியன் தான் அப்படின்னு சொல்லி மாணிக்க வாசகர் வந்து சொல்றாரு. பாரித்தல் அப்படி என்றால் வளர்த்தல் என்று பொருள். அடுத்த வினா, கீழ்கண்டவற்றுள் திருவாசகத்தின் கூற்று எது? நூல்கள்ல இருந்து வரிகள் கொடுத்து இதுல திருவாசகம் எது, திருவாசக வரிகள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல நின்றனவும் சரிப்பனவும் சைவமே ஆம் அப்படின்னு எல்லாமே சைவம் தான் அப்படின்னு திருஞான சம்பந்தர் சொல்ற வரிகள் இது. இருமொழிக்கும் கண்ணுதலார் முதற்குறவர் அப்படின்னு சொல்றது இது காஞ்சி புராணத்துல வர வரி. பெண்ணான் அழியனும் பெற்றியன் காண்க, இது வந்து திருவாசகம் மாணிக்க வாசகர் கூறியது. பெண்ணான் அழியனும் பெற்றியன் காண்க அப்படின்றது அந்தமாதி என்மனார் புலவர் அப்படிங்கிறதும் சிவஞான போதத்துல வர வரிகள். அடுத்த வினா, திருஞான சம்பந்தர் நின்றனவும் சரிப்பனவும் சைவமேயாம் என்று கூறி அருளிய இடம் எது? முன்னாடி வேணாலும் சொன்னாலும் நின்றனவும் சரிப்பனவும் சைவமேயாம் அப்படின்னு திருஞான சம்பந்தர் சொல்றாரு. யார்கிட்டன்னா புத்தர்கள் கிட்ட. புத்தர்கள் வந்து வாதபுத்தன் தலைமையில இதுக்கு சமய வாதத்துக்கு வந்து தோத்துருப்பாங்க. அந்த தோத்தாலும் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அப்ப எது சைவம் அப்படின்னு அவங்களுக்கு கேட்கும்போது எல்லாமே சைவம் தான் அப்படின்னு திருஞான சம்பந்தர் தான் அவர்களுக்கு வந்து மீண்டும் அருள்வார். அது இந்த காட்சி நடந்த இடம் எங்கன்னா திருத்தளிச்சேரி. அடுத்த வினா, திருவள்ளுவரும் பரிமேலழகரும் முதல்வராகிய இறைவனுக்கு எத்தனை குணங்களை கூறுகின்றனர்? முன்னாடியே சொன்னதான், இறைவன் என் குணத்தான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது திருவள்ளுவரும் பரிமேலழகரும் அந்த உரையில் எழுதியிருப்பாரு. அதுலேயும் வந்து 8 குணங்களை பற்றி சொல்லியிருப்பாங்க. அடுத்த வினா, துரோபவம், திதி, சங்காரம், அனுகிரகம் அப்படிங்கிற சமஸ்கிருத வார்த்தைகள் கொடுத்துட்டு அதுக்கான தமிழ் வார்த்தைகளை வந்து பொருத்த சொல்லியிருக்காங்க. இதுல வந்து சிருஷ்டி அப்படின்னு அந்த படைத்தல் அந்த தொழிலை வந்து கொடுக்கல, மற்ற எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதுல துரோபவம்னா என்னன்னா மறைத்தல் தொழில். திதினா நம்மளை காக்கிறது. 3, 4. சங்காரம்னா அழித்தல் சம்ஹாரம் அப்படின்னு சொன்னாங்களா, அழித்தல். அது அனுகிரகம்னா அருளல். நம்ம கடவுளோட அனுகிரகம் வேணும்னு சொல்லுவாங்களா, அந்த அருளல் இருக்கிறது வந்து அனுகிரகம். அப்ப துரோபவம் மறைத்தல், திதி காத்தல், சங்காரம் அழித்தல், அனுகிரகம் அருளல். அடுத்த வினா, சைவ வழிபாட்டில் சந்தனம் அணிவதன் நோக்கம் யாது? இப்ப நம்ம வந்து கருணைக்காகவோ அருள் அப்படிங்கிறது நம்ம குழப்பலாம் ஆன்சர். பட் ஆனால் சைவ வழிபாட்டில் சந்தனம் அணிவதன் நோக்கம் வந்து உடல் குளிர்ச்சி பெறும் என்பதற்காக. அடுத்த வினா, சைவ அடியவர்கள் வழிபாட்டின் போது திலகம் அணிவதன் நோக்கம் யாது? திலகம் அணிவது இறைவனுடைய 3வது கண், அதாவது நெற்றிக் கண்ணை வந்து சிவனது நெற்றிக் கண்ணை நினைவூட்டுறதுக்காக தான் திலகம் அணிகிறாங்க. அடுத்து சைவ சமய கிளைகளின் எண்ணிக்கை. சைவத்தில் வந்து அகப்புற சமயங்கள் அகச்சமயங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா வழிபடுற தெய்வம் கடவுளையே வித்தியாசப்படுத்தி 6 கிளைகளாக சொல்லுவாங்க. கணபதியை வழிபட்டா கணாதிபத்தியம், முருகர் வழிபட்டா கௌமாரம், சூரியனை விட்டா சௌரம், விஷ்ணுவை வழிபட்டா வைணவம், சக்தியை வழிபட்டா சாக்தேயம், சிவனை வழிபட்டா சைவம். இது எல்லாமே சைவ சமய கிளைகள்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா அகப்புற சமயங்கள் அகச்சமயங்கள் அப்படின்ற 6 பிரிவும் சொல்லுவாங்க. ஸோ எப்படி கணக்கு பார்த்தாலும் சைவ சமய கிளைகளின் எண்ணிக்கை 6 தான். கீழ்கண்டவற்றுள் நம்பியாண்டார் நம்பியுடன் தொடர்புடைய சரியான கூற்று எது? அவர் கூற்று ஒன்று, ராஜராஜ சோழன் வேண்டுகோளின்படி தேவார திருமுறைகள் ஏடுகளை திருமுறைகளாக வகுத்திருக்கிறார். இது சரி. நம்பியாண்டார் நம்பிதான் ராஜராஜ சோழனுடைய வேண்டுகோளின்படி தேவார திருமுறை ஏடுகளை வந்து திருமுறைகளாக வகுக்கிறார். தேவார திருமுறை ஏடுகளை திருவாதூரில் கண்டெடுத்தார். இது வந்து தவறு. திருவாதூரில் கண்டெடுக்கல, தில்லையம்பலம் சிதம்பரத்தில் அங்கே வந்து வச்சிருப்பாங்க. அதை வந்து அங்கிருந்தா வாங்கி இவர் வந்து திருமுறைகளாக வந்து வைப்பார். திருத்தொண்டர் திருவந்தாதி எனும் பிரபந்தத்தை செய்திருக்கிறார். சுந்தரர் எழுதிய திருத்தொண்ட தொகை, அதில் வந்து நாயன்மார்களோட வாழ்க்கை வரலாற்று சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அந்த நூலுக்கு திருவந்தாதி என்னும் பிரபந்தத்தை வந்து நம்பியாண்டார் நம்பி எழுதியிருப்பார். அப்போ 1, 3 சரியானது. அடுத்த வினா, 12 ஆசிரியர்கள் அருளி செய்த 11வது திருமுறையில் உள்ள பிரபந்தங்களின் எண்ணிக்கை. திருமுறைகள் 12ல்
11ஆம் திருமுறையா இருக்கும். அதுல 12 ஆசிரியர்கள் வந்து எழுதியிருப்பாங்க. திருவாளவாயுடையார், காரைக்கால் அம்மையார், ஐயடிகள், காடவர்கோன், சேரமான் பெருமாள், இளம்பெருமான், நக்கீனர், கல்லாடர், கபிலர், பரணர், அதிராவடிகள், பட்டினத்து பிள்ளை, நம்பியாண்டார் நம்பி அப்படின்னு 12 பேர் தொகுத்த இல்லை எழுதிய 40 பிரபந்தங்களுடைய பாடல்களையும் சேர்த்துதான் 11ஆவது திருமுறையா வந்து வைத்திருப்பாங்க. அடுத்த வினா, சைவ ஆச்சாரியர்களின் முதன்மையான ஒழுக்க நெறி எது? சைவ ஆச்சாரியர்களுக்கு வந்து சிவ சின்னங்களை அணிதல், திருவைந்தெழுத்து எண்ணுதல், திருமுறை ஓதல், மெய்கண்ட நூல்களில் பொருள் கேட்டல், சிவபூஜை, சிவஞானம், குரு லிங்க சங்கம வழிபாடு, இது எல்லாமே சைவாச்சாரியர் முதன்மையான ஒழுக்க நெறின்னு சொல்றாங்க. அப்ப சிவ சின்னங்களை அணிதல் அப்படிங்கிறதும் அவங்களோட முதன்மையான ஒழுக்க நெறி. அடுத்த வினா, திருக்குறுந்தாண்டகம் என்ற பிரபந்தத்தை அருளி செய்தவர். திருக்குறுந்தாண்டகம் எழுதியது திருமங்கையாழ்வார். திருக்குறுந்தாண்டகம் எழுதியிருக்கார். அவர் அது இல்லாம பெரிய திருமொழி, சிறிய திருமடல், பெரிய திருமடல், திரு எழுக்கூற்றறிக்கை, அப்புறம் திருக்குறுந்தாண்டகம் மாதிரி திரு நெடுந்தாண்டகம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் எழுதியிருக்கார் திருமங்கை ஆழ்வார். அடுத்த வினா, தர்மபூத ஞானம் எதனுடைய குணமாக அறியப்படுகிறது? அறிவுக்கு இருப்பிடமா இருக்கிறது. அதே அந்த மாதிரி குணம் வந்து எதுக்கு இருக்குன்னா ஆன்மாக்கு. தர்மபூத ஞானத்தின் படிதான் தன்னுடைய சொரூபத்தையும் இறைவனுடைய அருளையும் அறிந்து கொள்ள முடியும் ஆன்மாவால. தர்மபூத ஞானம் அப்படிங்கிறது ஆன்மாவின் குணம். அடுத்த வினா, திருவாய்மொழியை அருளியது யார்? திருவாய்மொழி அப்படி அருளியது இது வந்து சாமவேதம், அதாவது 4 வேதங்களுடைய சாரமா நம்மாழ்வார் வந்து 4 நூல்கள் எழுதியிருப்பாரு. அதுல சாமவேதம் அதோடைய சாரமா இதை சொல்லுவாங்க. திருவாய்மொழி எழுதியவர் நம்மாழ்வார். அடுத்த வினா, மாம் ஏகம் சரணம் பிரஜ என்பது இது என்ன ஸ்லோகம், என்ன மந்திரம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து சரம ஸ்லோகத்தில் உள்ளது ஒரு வரி, 4 வரிகள் இருக்கும். அதுல 2வது வரி மாம் ஏகம் சரணம் பிரஜ. மாம் ஏகம், நான் அவர் இறைவன் ஒருத்தர் தான், அவரே நம்ம சரணாகதி அடைகள் அந்த மாதிரி சொல்றது வைணவத்துல வந்து சரம ஸ்லோகம். மாம் ஏகம் சரணம் பிரஜ அப்படிங்கிறது சரம ஸ்லோகம். அடுத்த வினா, 2ஆம் திருவந்தாதியை பாடியவர். முதலாழ்வார்களில் 2ஆவதாக இருப்பவர் பூதத்தாழ்வார். அந்த பூதத்தாழ்வார் தான் 2ஆம் திருவந்தாதியை பாடியவர். அடுத்த வினா, திருமாலை பாட்டுக்குரிய பொருளாக கொண்ட சங்க இலக்கியத்தினை குறிப்பிடுக. முல்லை நிலக்கடவுளே வந்து திருமால் தானே. அப்ப சங்க இலக்கியத்திலேயே அவருடைய பாடல்கள் வந்து இருக்கும். இதுல சங்க இலக்கியம் சார்ந்தது பரிபாடல்ல வந்து திருமாலை பாட்டுக்குரிய பொருளாக கொண்டே பாடியிருப்பாங்க. அடுத்த வினா, புல்லணி நீள்கொடி செல்வன் என்னும் ஓமையால் குறிக்கப்படுபவர். இது வந்து திருமுருகாற்றுப்படையில வர வரி. இதுல வந்து முருகர் சிவன் திருமால் பத்தியும் சொல்லும்பொழுது புல்லணி நீள்கொடி செல்வன், புல்லணி வலிமையான சிறகுகளுடைய பறவையை வந்து கொடியில் ஏந்தியவர் யாரு அப்படின்னா திருமால் அப்படிங்கிறதுக்கு சொல்லியிருப்பாங்க. புல்லணி நீள்கொடி செல்வன் திருமால். கருடர் தான் வந்து அவங்க கொடியா ஏந்திருப்பார் அப்படிங்கிறத சொல்றாங்க திருமால். அடுத்த வினா, சிறந்த பாகவதனாக திகழ்ந்த கிரேக்க நாட்டு தூதுவன் யார்? நம்ம நாட்டுக்கு பயணிகள்லாம் நிறைய வருவாங்க. அவங்க வணிக நோக்கத்திலையும் வரலாம், இல்லை மத நோக்கத்தில் ஏதோ ஒரு நோக்கத்தில் வந்தாலுமே இங்கே வந்து இதில் இருக்கிறத ஈர்க்கப்பட்டு மாறுவாங்க. அப்படி மாறுறதுல சிறந்த பாகவதனாகவே திகழ்ந்த கிரேக்க நாட்டின் தூதுவன் வந்து எளியோ தொடர். அடுத்த வினா, பின்வரும் இணைகளில் எது சரி? ஆசிரியர்கள் கொடுத்து அவங்க எழுதின நூட்களை வந்து கொடுத்துருக்காங்க. நாதமுனிகள் எழுதியது யோக ரகசியம், இது சரி. ஆளவந்தார் வேதாந்த சங்கரம், இல்லை வேதாந்த சங்கரம் எழுதினது யாருன்னா ராமானுஜர். ஆளவந்தார் எழுதியது கீதார்த்த சங்கரதம். இது ரெண்டுமே மாற்றி கொடுத்துருக்காங்க. அப்ப நாதமுனிகள் எழுதிய யோக ரகசியம் அப்படிங்கிறது மட்டும்தான் சரி. நாதமுனிகள் எழுதியது யோக ரகசியம். அடுத்து, ராமனால் கொல்லப்பட்ட பெண் யார்? விஷ்ணுவுடைய ராமாவதாரத்துல அவர் கொல்ற பெண் கையில அவங்க அம்மா அந்த மாதிரி வரும். ராதா அந்த அம்சத்துல வரமாட்டாங்க. ராமன் வந்து விஸ்வாமித்திரர் யாகத்தும் செய்யும்போது அந்த யாகத்துக்கு வந்து காவலன் நின்றுட்டு இருக்கும்போது அந்த யாகத்தை அழிக்கிறதுக்காக வரவங்க தாடகை அப்படிங்கிற அரக்கி வருவாங்க. அவங்கள வந்து ராமர் வந்து கொள்வார். அடுத்த வினா, விசிஷ்டாத்வைதத்தில் பொதிந்துள்ள விசேஷம் என்பதன் பொருள். ராமானுஜர் அருளிய விசிஷ்டாத்வைதம், அதுல துவைதம்னா 2, அத்வைதம் அப்படின்னா 2 அப்படிங்கிறதா. அது வந்து சங்கரர் சொன்னது. இவரும் வந்து 2 ஏத்துக்கிறாரு. ஆனா அதை கூட விசிஷ்டம் விசேஷத்தையும் சேர்த்துக்கிறார். அதையும் சேர்த்துதான் விசிஷ்டா அத்வைதம் அப்படின்னு சொல்லிட்டு அது ரெண்டும் சேர்ந்து விசிஷ்டாத்வைதமா மாறுது. அவர் சொல்ற விசேஷம் என்னன்னா, கடவுள் வந்து உயிர்கள் என்ன பரிணாமமா இருக்கிறார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது வந்து என்னன்னா சித்து அசித்து அப்படிங்கிற 2 உயிருள்ளது உயிரெல்லாம் அந்த 2 சேர்ந்து பிரம்மங்கிறது இறைவன். அவர் 3 சேர்ந்து எப்படி ஒரு பொருளும் அதன் குணமும் போல சேர்ந்து இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. இந்த விசேஷத்தையும் சேர்த்துதான் விசிஷ்டாத்வைதம் அப்படிங்கிற ஒரு கொள்கையை வந்து ராமானுஜர் வந்து சொல்றார். சித்து அசித்து பிரம்மம் ஆகிய 3 ஒரு பொருளும் அதன் குணமும் போல சேர்ந்துள்ளன. அடுத்த வினா, ராமானுஜரின் கருத்துப்படி அப்ரதக்ஷித்தி என்பதன் பொருள். அப்ரதக்ஷித்தி அப்படின்னா உள்ளார்ந்த பிரிக்க இயலாத தன்மையுடையது அப்படின்னு பொருள். ராமானுஜரின் கருத்துப்படி அப்ரதக்ஷித்தி உள்ளார்ந்த பிரிக்க இயலாத தன்மை அப்படின்னு பொருள். அடுத்த வினா, ராமனின் குரு யார்? இல்ல விஸ்வாமித்திரர். அவர் தான் இப்போ சொன்ன தாடகை என்ற படிக்கும் விஸ்வாமித்திரரோட யாகத்தை வந்து தான் அந்த தாடகை வந்து அழிக்க வருவாங்க. இவர் தான் வந்து ராமனுடைய குரு. அடுத்த வினா, சயனம் என்பதன் பொருள். சயன கோலத்துல இறைவன் தரிசிப்போம்ல ஸ்ரீரங்கத்தில், அந்த மாதிரி சயனம்னா படுத்தல் என்பது பொருள். அடுத்த வினா, நம்மாழ்வாரை கண்ணினும் சிறிதாம்பு என்ற பாசுரத்தால் துதித்தவர்.
ஆழ்வார்கள் பன்னிருவர்ல மதுரகவி ஆழ்வார் என்ன பண்ணுவார்னா, அந்த நம்மாழ்வாரையே இறைவனா நினைச்சு அவர் மேலேயே எல்லா பாசுரங்களும் எழுதுவார். அந்த பாசுரத்தினுடைய முதல் வரி தான் கண்ணினுன் சிறுத்தாம்பு அப்படின்றது. நம்மாழ்வாரை கண்ணினுன் சிறுத்தாம்புன்றது பண்ணுவார் மதுரகவி ஆழ்வார். அடுத்த வினா, ராமாயண கதை சுருக்கத்தை எத்தனாம் திருமொழியில் பாடியுள்ளார்? ராமாயண கதை சுருக்கம் திருமொழிகள் வந்து 10வது திருமொழியில வரும். பெருமாள் திருமொழி. அதுல வந்து குலசேகர ஆழ்வார் வந்து ராமாயண கதை சுருக்கத்தை வந்து 10ஆம் திருமொழியா வந்து பாடியிருப்பார். குலசேகர ஆழ்வார் மற்ற ஆழ்வார்கள் எல்லாரும் கண்ணை வந்து கண்ணபிரான் கண்ணனுடைய அந்த அவதாரத்தை வந்து இது பண்ணும்போது ராம அவதாரத்தை நினைத்து இது பண்றாரு குலசேகர ஆழ்வார். அவர் ராமனுக்கே பிள்ளை தமிழ்லாம் பாடுவார் குலசேகர ஆழ்வார். அவர் வந்து 10ஆம் திருமொழியில் வந்து ராமாயண கதை சுருக்கத்தையும் பாடியிருக்கிறார். கீழ்கண்டவற்றுள் திருமாலின் கருட அம்சத்தில் அவதரித்தவர் யார்? திருமால் ஒவ்வொரு ஆழ்வார்களும் ஒவ்வொரு அம்சத்தில் அவதரித்தவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல திருமாலுடைய கருட அம்சத்தில் அவதரித்தவர் பெரிய ஆழ்வார். அடுத்த வினா, திருவாசிரியம் எனும் பிரபந்தத்தை அருளி செய்தவர்? நம்மாழ்வார் வந்து 4 வேதங்களுக்கும் சாரத்தை வைத்து 4 புத்தகங்கள் வந்து எழுதியிருப்பாரு. அதுல வந்து திருவாசிரியம் அப்படிங்கிறது எழுதினது யாருன்னா நம்மாழ்வார். இது யஜுர்வேதத்தினுடைய சாரம் மாதிரி இருக்கும். அடுத்த வினா, வேறு குலத்தில் ஆணி சுவாதியில் கருடாம்சராய் அவதரித்தவர்? இது முன்னாடி கேட்டதே கொஞ்சம் வார்த்தைகளை மாற்றி கேட்டிருக்காங்க. கருடாம்சமாக அவதரித்தவர், அதே ஆணி சுவாதியில் அவதரித்தவர் யார் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இதில் வந்து நேரடியாக அவங்களோட பேர் வந்து நமக்கு தெரிந்த பெயர்கள் கொடுக்காம அவங்களே சிறப்பு பெயர்கள் வச்சு கேட்டிருக்காங்க. கருடாம்சமாய் அவதரித்தவர் வந்து பெரியாழ்வார். பெரியாழ்வாருடைய இன்னொரு பெயர் வந்து என்னன்னா துய்யப்பட்ட நாதன். அடுத்த வினா, சைவ சமயமே நற்சமயம் என்று எண்ணி சிவபாக்கியர் என்னும் பெயர் பூண்ட ஆழ்வார்? முதல்ல வந்து சைவத்தில் தான் இருப்பார். சைவத்துல இருந்து திரும்ப மாறி வைணவத்தால வந்து ஆட்கொண்டிருப்பார். அவர் திருமலிசை ஆழ்வார். திருமலிசைன்ற ஊர்ல பிறந்தனால தான் திருமலிசை ஆழ்வார். நமக்கு குழுவா மாதிரி மலிசை, அவர் வந்து மலிச்சிருவாங்க, மீசை வச்சா மலிச்சிடுற மாதிரி சைவத்துல இருந்து மலித்து விடுவார். திருமலிசை, இது வந்து ஞாபகம் வச்சிருக்கான்னு நான் சொல்றேன். திருமலிசை ஆழ்வார் தான் சிவவாக்கியர் அப்படின்ற பெயர் கொண்டு திரும்ப வந்து ஆழ்வாராகவே மாறிடுவார். அடுத்த வினா, நாராயணா எண்ணாத நாவென்ன நாவே என்று குறிப்பிடுபவர்? இந்த வரிகள் எங்க வரும்னா சிலப்பதிகாரத்தில் இருக்க வரிகள். ஆய்ச்சியர் குறவை அப்படின்னு பாடும்போது அந்த ஆய்ச்சியர் மக்கள்லாம் சேர்ந்து நாராயண திருமலை வழிபடும் போது சொல்ற வரிகளா இருக்கும். சிலப்பதிகாரத்தில் இளங்கோடிகள் தான் இந்த வரிகள் வந்து சொல்றாரு, நாராயணா எண்ணாத நாவென்ன நாவே அப்படின்னு. அடுத்த வினா, மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூலமந்திரம் என்று கூறியவர்? இது இந்த இடத்துல வருதுன்னா வாலிவதை, கம்பராமாயணத்துல வாலிவதையில வந்து ராமநாமத்தை தான் வந்து மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூலமந்திரம் அப்படிங்கிறத வந்து கம்பர் வந்து சொல்லியிருப்பார். கம்பராமாயணத்துல இந்த மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூலமந்திரம் அப்படிங்கிற வந்து ராமநாமத்தை பத்தி வரும். அடுத்த வினா, அனந்தாழ்வார் என அழைக்கப்படுபவர்? அனந்தாழ்வார் என அழைக்கப்பட்டவர் ஆதிசேடன். இவர் வந்து ராமானுஜரால அவர் மேலே ஈர்ப்பு கொண்டவர். திருமலையில் வந்து சேவைகள் செய்து கொண்டிருந்தார். அவர் வந்து அனந்தாழ்வார் என்று அழைக்கப்பட்டவர், ஆதிசேடன். அடுத்த வினா, கீழ்கண்டவற்றுள் நம்மாழ்வாரின் பிரபந்தம் அல்லாதது எது? நம்மாழ்வார் எழுதின பிரபந்தங்கள் ஒவ்வொரு கேள்வியாக கேட்டே இருக்காங்க. அதில் என்னன்னா அவர் ரிக், யஜுர், சாம, அதர்வன இந்த 4 வேதங்களுடைய சாரம் இருக்கிற மாதிரியும் அவர் எழுதின 4 நூல்களையும் சொல்லுவாங்க. முதல் நூல் திருவிருத்தம், திருவாசிரியம், திருவாய்மொழி, பெரிய திருவந்தாதி. இது எல்லாமே அவர் எழுதின பிரபந்தங்கள். இதில் சேராதது அல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப சிறிய திருமடல் அவர் எழுதுறதில்ல. இது திருமங்கை ஆழ்வார் எழுதினது. அடுத்த வினா, பெரியாழ்வார் அருளி செய்த பிரபந்தங்கள்? இவர் தான் வந்து கருடாம்சமாய் பிறந்தவர், விஷ்ணு சித்தன் அப்படிங்கிற பேர் இருக்கவர். இவர் வந்து பெரியாழ்வார் அருளி செய்ததான் திருப்பல்லாண்டு, பெரியாழ்வார் திருமொழி. திருப்பல்லாண்டு தினம் தினம் பாராயணம் செய்கிற வைணவ நூல் வந்து திருப்பல்லாண்டு. எழுதியவர் பெரியாழ்வார். இப்போ நம்ம 50 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். 2019 ஈஓ அந்த SSLC ஸ்டாண்டர்ட் அந்த கொஸ்டினே வந்து நம்ம ஃபுல்லாக பார்த்து முடிச்சிருக்கோம். இப்போ இதெல்லாம் மறுபடியும் இன்னொரு தடவை பார்த்துட்டு எதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ண முடியுதுன்னு பாருங்க, எதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ண முடியலன்னு பாருங்க. அந்த டாப்பிக்லாம் படிக்கும்போது தெளிவாக படிச்சிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.